வணக்கம். விபிலிய வரலாறுன்னா ஒரே ஒரு திருச்சபைய பத்தின கதைன்னு நாம பொதுவா நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் அது சம்பூர்ணமா மாத்தி போடுது. அது என்ன சொல்லுதுன்னா, விபிலிய வரலாறுங்கிறது ஒரே திருச்சபை பத்தினது இல்ல, அது ரெண்டு திருச்சபைகளுக்கு நடுவுல நடந்துகிட்டே இருக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தினதுன்னு சொல்லுது. வாங்க இந்த ஆச்சரியமான கருத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துடலாம். இதுதான் இந்த விளக்கத்துக்கான நமது பயணத்திட்டம். இந்த ஆதாரம் முன்வைக்கிற மையக் கருத்தே ரொம்ப ஆச்சரியமானது. என்னன்னா, ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு திருச்சபைகள் இருந்திருக்கு. ஒன்னு கடவுளோட விருப்பத்துக்கு இணங்க செயல்படுற மணவாட்டி திருச்சபை, இன்னொன்னு ஷாத்தானோட விருப்பத்துக்கு இணங்க செயல்படுற விபசாரி திருச்சபை. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முடிவே இல்லாத மோதல் நடந்துட்டு இருக்கு. வாங்க இந்த ரெண்டு திருச்சபைகளுக்கும் இருக்கிற அந்த அடிப்படை வித்தியாசத்தை பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட முழு விவாதமும் இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. சொல்லப்போனா ஒன்னு வெளிச்சத்தோட பக்கம், இன்னொன்னு இருளோட பக்கம். சரி, இந்த மோதல் பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். சில முக்கியமான நிகழ்வுகளை நாம ஆராய்வோம். இந்த ஆதாரத்தின்படி இந்த போராட்டத்தோட ஆரம்ப புள்ளி ஏதேன் தோட்டம்தான். அங்குதான் நல்லதுக்கும் கெட்டதுக்குமான முதல் விதை தூவப்பட்டிருக்கு. இந்த இரு வேறு தன்மை முதல் சகோதரர்களான ஆபேல் மற்றும் காயின் கிட்டையும் தொடருது. பாருங்க, ஒருத்தர் விசுவாசத்தோட கடவுளை வழிபட்டார், ஆனா இன்னொருத்தர் பொறாமையால வழிதவறி போனார். இதுவே வழிபாட்டுக்கான ரெண்டு வெவ்வேறு பாதைகளை காட்டுது இல்லையா? அந்த விசுவாசமுள்ள திருச்சபையோட வெளிச்சம் செத்து, நோவா, ஆபிரஹாம், அப்புறம் இஸ்ரவேல் தேசம்னு இப்படி தலைமுறையா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. ஓகே, இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த பெரிய மோதல்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு பார்க்கலாமா? இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. இந்த ஆதாரத்தின்படி பார்த்தா இயேசுவோட தியாகம் ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது. அவரோட ரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டாக்கி மணவாட்டி திருச்சபைய ஒரு உண்மையான உறுதியான சக்தியா மாத்துச்சு. சரி, மணவாட்டி திருச்சபைனா சரியா என்ன அர்த்தம்? இந்த ஆதாரம் அதை எப்படி வரையறுக்குதுன்னு பாருங்க. இது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விளக்கம். இது பாத்தீங்கன்னா விஸ்வாசம், ஞானம், கீழ்ப்படிதல்னு இந்த மாதிரி நல்ல குணங்களால அடையாளப்படுத்தப்படுது. சுருக்கமா சொன்னா கடவுளோட வார்த்தைக்கு காது கொடுக்கறவங்க. இப்போ ஒரு பக்கம் மணவாட்டி திருச்சபைனா அதுக்கு நேர் எதிரில் இருக்கிறது தான் இந்த விபசாரி திருச்சபை. ரெண்டுமே ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாதவை. இந்த ஸ்லைட்ல விபசாரி திருச்சபையோட எதிர்மறையான குணாதிசயங்களை நீங்க பார்க்கலாம். அவிசுவாசம், முட்டாள்தனம், கீழ்ப்படியாமை, இவங்க கடவுளோட வார்த்தைய நிராகரிக்கிறவங்க. இந்த ரெண்டு திருச்சபைகளையும் நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கறது? அதுக்கு இந்த ஆதாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கதையை உதாரணமா சொல்லுது. அதுதான் சாலமோன் ராஜாவோட அந்த புகழ்பெற்ற நியாய தீர்ப்பு. யோசிச்சு பாருங்க, ஒரே குழந்தைக்கு ரெண்டு தாய்மார்கள் உரிமை கொண்டாடுறாங்க. அப்போ சாலமோன் ராஜா என்ன செஞ்சார்? அவர் ஒரு அதிர்ச்சியான சோதனையை முன்வைக்கிறார். இந்த பொய்யான தாய், அதாவது விபசாரி திருச்சபையை பிரதிபலிக்கிறவங்க குழந்தையோட அழிவுக்கு சம்மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை மேல உண்மையான அன்பு கிடையாது. ஆனா உண்மையான தாய், அதாவது மணவாட்டி திருச்சபை, தன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அவங்களோட அன்பு நிபந்தனையே இல்லாதது. இந்த கதையோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? சாலமோனோட வாளுங்கிறது சத்தியத்தோட வார்த்தை. அது உண்மையான அன்பையும் போலியான நடிப்பையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. அதே மாதிரிதான் கடவுளோட வார்த்தை உண்மையான திருச்சபையையும் போலியான திருச்சபையையும் பிரிச்சு காட்டுது. சரி, இதெல்லாம் பழங்காலத்து கதை. இதுக்கும் இன்னைக்கும் என்ன சம்பந்தம்? இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? அதத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல இருக்கிற அடிப்படை வித்தியாசமே இதுதான். உண்மையான திருச்சபை எப்பவும் உயிரை காப்பாத்ததான் பாக்கும். ஆனா போலியான திருச்சபையோ அதை அழிக்கவும் தயங்காது. இது வெறும் முடிஞ்சு போன கதை கிடையாது. இந்த மோதல் இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இந்த பழங்கால மோதல் இன்னைக்கும் தொடருதுன்னா அப்போ இன்னைக்கு நாம எந்த பக்கம் நிக்கிறோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சியை கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி.